கதை நயன நேயர்களுக்கு வணக்கம். இது அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு பாகம் 3 21ஆம் அத்தியாயம் வசந்த தீவில். ஒரு வார காலமாக விக்ரமன் சொர்க்கத்திலிருந்து நரகத்துக்கும் நரகத்திலிருந்து சொர்க்கத்துக்கும் போயிட்டுருக்க மாதிரி இருந்தது. நாலாபுறமும் பயங்கரமான தீ கொழுந்து விட்டு எரிஞ்சுது. பார்த்திப மகாராஜா விக்ரமனுடைய கையை பிடிச்சிக்கிட்டு போகிறாரு. குழந்தாய், உன்னுடைய ஜென்ம தேசத்துக்காக நீ இந்த தீயில இறங்குவியா அப்படின்னு கேட்டாரு. பக்கத்தில் இருந்த அருள்மொழி தேவி கண்ணீர் விட்டுக்கிட்டே அதை பார்த்துக்கிட்டே நின்னாங்க. இறங்குறேன் அப்பா அப்படின்னு விக்ரமன் துணிஞ்சு சொன்னான். தந்தையோட கைப்பிடி கொஞ்சம் கொஞ்சமாக தளர்ந்துக்கிட்டே வந்தது. விக்ரமன் அந்த தீயில இறங்கினான். அவனுடைய உடம்பெல்லாம் கொதிக்குது, எரியுது. ஆனால் அவனுடைய உணர்வு மட்டும் அப்படியே இருக்குது. ஐயோ, இன்னும் எத்தனை காலம் இப்படி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு தெரியலையே, என் உயிர் ஏன் போக மாட்டேங்குது, ஏன் உடம்பு அப்படியே இருக்குது அப்படின்னு அவன் எண்ணி எண்ணி துடிச்சிட்டு இருந்தான். திடீர்னு ஒரு குளிர்ந்த கை அவனுடைய எரிஞ்சிட்டு இருக்க கையை பிடிச்சுது. இன்னொரு குளிர்ந்த கை அவனுடைய மார்பகம் மேலே தடவிச்சு. அந்த எரியிற நெருப்புக்கு நடுவில் செந்தாமரை மலர் போல முகமுடைய ஒரு பெண் அவனை கருணையோடு பார்த்துக்கிட்டு இருந்தா. அவனை அந்த தீயிலிருந்து வெளியே கொண்டு வந்தா. தன்னை காப்பாற்றிய அந்த தெய்வ பெண்ணுக்கு நன்றி சொல்லணும்னு அவன் நினச்ச போது அந்த பெண் திடீர்னு அங்கே இல்லை. தேடி பார்த்தாலும் காணலை. இதே மாதிரி பல நரக வேதனை தர இடங்களில் அவன் மாட்டிக்கிற மாதிரியும் அதிலிருந்து ஒரு தெய்வ பெண் அவனை காப்பாற்றுற மாதிரியும் ஜுரத்தில் அவனுக்கு கனவுகள் நிறைய வந்துக்கிட்டே இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு பழைய நினைவுகள் வர ஆரம்பிச்சது. காட்டாற்றங்கரையில் மகேந்திர மண்டபத்தில் அன்னைக்கு இரவு தானும் பொன்னனும் கழித்தது வரைக்கும் அவனுக்கு நினைவுக்கு வந்தது. சுற்றி முற்றி பார்த்தான். ஏதோ ஏற்கனவே தெரிஞ்ச இடம் போல இருக்கே அப்படின்னு நல்லா ஞாபகப்படுத்தி பார்த்தான். அப்போ தான் அவனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. ஏன்னா அது உறையூர் வசந்த மண்டபம். இங்கே நான் எப்படி வந்தேன், யார் கூட்டிகிட்டு வந்தா, இந்த மாளிகையில் இப்போ யார் இருக்கா அப்படின்னு அவனுக்கு பல கேள்விகள் வந்தது. இப்போது பொன்னன் இங்கே இருக்கான் அப்படின்னு யோசித்தான். ஜொர வேகத்தில் தான் கண்ட பயங்கரமான கனவுகள் எல்லாம் அவனுக்கு ஞாபகம் வந்தது. அந்த அதிசய மாய கனவுகளில் அடிக்கடி ஒரு பெண்ணோடைய முகம் வந்ததே, ஆனால் அது மட்டும் கனவில்ல, உண்மைதான் அப்படின்னு அவன் நினச்சான். கொஞ்ச நேரத்தில் ஒரு பாத சிலம்பொலி அவனுக்கு கேட்டது. அது அவளாக தான் இருக்குமா அப்படின்னு ஆவலோடு திரும்பி பார்த்தேன். ஆனால் அவள் இல்லை, அது ஒரு பணிப்பெண். அதுக்கப்புறம் ஒரு வைத்தியர் ஒருவர் வந்து பார்த்தாரு. பணியாட்களும் அடிக்கடி வந்து வேண்டிய சிகிச்சைகளை செஞ்சாங்க. ஆனால் பொன்னன் வரலை, அந்த பெண்ணும் வரலை. இப்படியே அந்த ஒரு நாள் கழிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே விக்ரமனுக்கு ஒரே இடத்துல படுத்து கிடக்கிறதுக்கு மனமில்லை. எழுந்து நடந்து பார்த்தான். உடம்பு வலுவாதான் இருந்தது. அதனால் அப்படியே நடந்து தோட்டத்து பக்கம் போனான். கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து அப்படியே காவேரி கரைக்கு வந்துட்டான். பல வருஷங்களுக்கு பிறகு அவன் அந்த குளிர்ந்த காவேரி தீவை பார்க்க பார்க்க அவன் மனசுக்கு ரொம்ப பரவசமாக இருந்தது. அப்படியே ஒரு மரத்தடியில் உட்காந்து காவிரி நதியோட நீர் பிரவாகத்தை உத்து பார்த்துக்கிட்டு இருந்தான். அந்த தண்ணீரில் ஒரு முகம் பிரதிபலிச்சுது. அந்த பழைய தெய்வ பெண்ணோடைய முகம்தான் அது. காஞ்சியிலையும் மாமல்லபுரத்துலேயும் தன்னை கருணையோடு நோக்கிய அதே முகம்தான் இது. ஜொர வேதனையில் நான் கண்ட கனவுல வந்த குளிர்ச்சியான முகம் இதுதான். அந்த பெண்ணை மறுபடியும் பார்க்க போகிறோமா அப்படின்னு நினைக்கும்பொழுது விக்ரமனுக்கு பெருமூச்சு வந்தது. அதே சமயத்தில் அவனுக்கு பின்புறம் ஒரு மரத்தடையில் சாய்ந்து நின்னா குந்தவி தேவி. அத்தியாயம் 22. நிஜமாகவே நீதானா? மரத்தடியில் வந்து நின்ன குந்தவி கொஞ்ச நேரம் அங்கேயே நின்றுக்கிட்டு இருந்தா. ஆனால் விக்ரமனும் திரும்பி பார்க்குறதாவே தெரியல. காவிரி நீர் பிரவாகத்தையே ஒத்து பார்த்துக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் கழித்து ஒரு சின்ன கல்லை எடுத்து விக்ரமன் பக்கத்தில் போட்டா குந்தவி. கொஞ்சம் நீர்த்துளிகள் அவன் மேலே பட்டுது. அதனால் விக்ரமனும் திரும்பி பார்த்தான். அவன் குந்தவியை பார்த்ததும் அவனுடைய கண்கள் அகல விரிஞ்சுது. கண் கொட்டாமல் அவளையே பார்த்துக்கிட்டு இருந்தான். கண்களாலேயே அவளை விழுங்குற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தான். அவனுடைய உதடுகள் ஏதோ பேச துடிக்கிற மாதிரியே இருந்தது. ஆனால் எந்த வார்த்தையும் வரலை. விக்ரமன் மறுபடியும் பெருமூச்சு விட்டுட்டு திரும்பவும் காவேரியை பார்த்தபடியே திரும்ப உட்காந்துக்கிட்டான். குந்தவி இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தா. அதுக்கப்புறம் மரத்தடியிலேருந்து நகர்ந்து வந்து அவனுடைய பக்கத்தில் உட்காந்தா. அவள் வந்து பக்கத்தில் உட்கார்ந்த போது விக்ரமன் 2-3 தடவை அவளை திரும்பி பார்த்தான். ஒவ்வொரு தடவையும் அவளை ஒத்து பார்த்துக்கிட்டு இருந்தான். பார்த்த உடனே வேறு பக்கமாக திரும்பிப்பான். கொஞ்ச நேரம் அப்படியே இருந்துட்டு நான் போகிறேன் அப்படின்னு குந்தவி சொன்னான். விக்ரமன் ரொம்ப அதிசயமாக அவளை பார்த்துட்டு நீ பேசினியா அப்படின்னு கேட்டான்.
ஆமாம், நான் என்ன ஊமையா அப்படின்னு கேட்டா குந்தவி. மறுபடியும் விக்ரமன் ரொம்ப அதிசயமாக அவளை பார்த்துக்கிட்டே இருந்தான். குந்தவி அங்கேருந்து கிளம்பினா. ஏன் போகிற? நீங்கள் பேசுகிற வழியவே காணோம், அதனால தான் கிளம்பினேன். எனக்கு பயமாக இருந்தது. என்ன பயம்? ஒரு அபலை பெண்ணை கண்டு பயப்படுறீங்களே, நீங்களாம் தனி வழியாக வரலாமா? ஒன்றை பார்த்து பயப்படலை, பின்ன நான் காண்றதெல்லாம் கனவு, ஜுர வேதனையில் வர சித்த பிரம்மனில் நினச்சிட்டு இருந்தேன். பேசினா ஒருவேளை பிரம்மை களைஞ்சிடுமோன்னு பயந்தேன். குந்தவை புன்னகையோட, இப்போ என்ன தோணுது? நான் கனவா? இன்னமும் சந்தேகமாக தான் இருக்குது. நீ கோபிக்காமல் இருந்தா என்ன, நிஜமாகவே நீதானா அப்படின்னு உறுதிப்படுத்திப்பேன். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே விக்ரமன் தன்னுடைய கையை குந்தவையோட கன்னத்துக்கு அருகில் கொண்டு போனான். ஜுர கனவுல வந்த மாதிரி அவளுடைய முகம் திடீர்னு மறைஞ்சு போகலை. குந்தவை தன்னுடைய முகத்தை திருப்பிக்கவும் இல்லை. விக்ரமனுடைய கைகள் அவளுடைய மென்மையான கன்னங்களில் தொட்டுச்சு. பிறகு அங்கேருந்து பெரிய மனமில்லாதது போல அங்கேயே இருந்தது. குந்தவி அந்த கையை பிரித்து பழையபடி அவனுடைய மடி மேலே வச்சா. உங்கள் சந்தேகம் இப்போ தீர்ந்ததா? சந்தேகம் தீர்ந்துச்சு, பல விஷயங்கள் நிச்சயமாச்சு. என்னென்ன? நிஜமாகவே நீ தான் உட்காந்துட்ருக்க, வேறு எந்த பிரம்மையோ கனவோ இல்லை அப்படிங்கிறது ஒன்று. அப்புறம் நீ கையால் தொட முடியாத தெய்வ கன்னிகைலாம் இல்லை, நீயும் சாதாரண ஒரு பெண் தான். இன்னும் என்ன? இனிமே உன்னை பிரிஞ்சு வாழ்கிறது எனக்கு அசாத்தியமான காரியம். குந்தவை வேறு பக்கமாக திரும்பி தன்னுடைய கண்களை தொடச்சிக்கிட்டா. மறுபடியும் விக்ரமனை பார்த்து, உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டா. ஞாபகமா? நல்ல கேள்வி கேட்ட. உன்னை தவிர எனக்கு வேறு ஞாபகம் உண்டா? 3 வருஷ காலமாக நான் எங்கே போனாலும் என்ன செஞ்சாலும் என் மனசில் உருவம் தான் வந்து நிற்குது. என்ன சொல்கிறீங்க? 3 வருஷமா? நான் 10 நாளைக்கு முன்னாடி தானே உங்களை மாமல்லபுரம் வீதியில் பார்த்தேன் அப்படின்னு கள்ளச்சிரிப்போட சொன்னா குந்தவை. விக்ரமன் திகைத்து போய், ஓஹோ 10 நாள் தான் ஆச்சா? எனக்கு ஜுர வேதனையில் அது 3 வருஷம் போல் இருந்தது போல். ஆமாம், ஜுரத்தினால தான் எனக்கு அப்படி தோணியிருக்கு. ஒருவேளை என்னை மாமல்லபுரம் வீதியில் பார்க்குறதுக்கு முன்னாடி வேற எங்கேயாவது பார்த்த ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டா குந்தவை. எனக்கு ஒன்றும் சரியாக ஞாபகம் வரல, மனசு ரொம்ப குழப்பமாக இருக்குது. அதுவும் உன்னுடைய நீண்ட கரிய விழிகளை பார்த்தா என்னுடைய நினைவுகள் எல்லாம் அப்படியே அழிஞ்சு போயிடுது. சரிதான், உங்களுக்கு இன்னும் ஜுரம் சரியாகலைன்னு நினைக்கிறேன், அதனால தான் இப்படி உளறிட்டுருக்கீங்க. சரி, நீங்கள் யார், எங்கேருந்து வந்தீங்க, அதெல்லாமாவது ஞாபகம் இருக்கா, இல்லை எல்லாமே மறந்து போச்சா? இங்கே நதிக்கரையில் உட்காந்து அதை தான் நினைவுபடுத்திக்கிட்டு இருந்தேன். சரி, அன்றைக்கி அப்போ மாமல்லபுரம் வீதியில் பார்த்தப்போ அரண்மனைக்கு வாங்க, சக்கரவர்த்தியோட மகள் ரத்னம் வாங்குவாங்கன்னு சொன்னேனே, அப்போயே நீங்கள் வரவே இல்லை. சத்தியமாக சொல்கிறேன், உன்னை இன்னொரு தடவை பார்த்தா உன்னை விட்டு பிரியறதுக்கு என் மனசு இடம் கொடுக்காது. அந்த காரணத்தால் தான் நான் பயந்து அப்படியே போயிட்டேன். செண்பகத்தீவோடைய ஆண்கள் இப்படி பேசி ஏமாத்துறது வழக்கம் போல். நீ ஒரு விஷயத்தை மறந்துட்ட. நான் செண்பகத்தீவிலேருந்து தான் வந்தேன், ஆனால் என்னுடைய சொந்த ஊர் இந்த சோழ தேசம்தான். மறுபடியும் நான் என் நாட்டுக்கு வரணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டேன் தெரியுமா? அந்த ஆசை இன்னைக்கு ஒன்றால் நிறைவேறிருக்கு. இதுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேனே தெரியல. எனக்கு நன்றி சொல்லி என்ன பிரயோஜனம்? அந்த குந்தவி தேவிக்கு தானே நீங்கள் நன்றி சொல்லணும். அவங்க தானே உன்னை இங்கே கூட்டிகிட்டு வர்றதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. அப்படியா? எனக்கு எதையுமே தெரியல, ரொம்ப குழப்பமாக இருக்குது. நீ முதல்ல நான் இங்கே எப்படி வந்தேன், யார் கூட்டிகிட்டு வந்தா, அதுக்கப்புறமா என்ன நடந்தது, இதெல்லாம் கொஞ்சம் விவரமாக சொல்கிறியா? முதல்ல நீ யார், உன் பேர் என்ன, இதெல்லாம் சொல்லு அப்படின்னு விக்ரமன் கேட்டான். என்னுடைய பேர் ரோஹிணி, குந்தவி தேவியோட தோழி. ஆனால் உண்மையாகவே அவங்க 2 பேரும் மாமல்லபுரத்தில் சந்தித்த பொழுது குந்தவி அவளுடைய பேர் மாதவின்னு சொல்லியிருந்தா. ஆனால் இப்போ அவளே மறந்து ரோஹிணி அப்படின்னு பேரை மாற்றி சொல்லியிருந்தா. சக்கரவர்த்தியோட மூர்த்த மகனும் குந்தவி தேவியும் காஞ்சியிலிருந்து உறையூருக்கு பிரயாணம் செய்ய முடிவு பண்ணாங்க. நானும் தேவியோட வந்தேன். அந்த காற்றாற்றங்கரையோரமாக வந்துட்டு இருக்கும் பொழுது மகேந்திர மண்டபத்துக்குள்ளே இருந்து அம்மா அம்மான்னு யாரோ அலற சத்தம் கேட்டுது. நான் அந்த மண்டபத்துக்கு உள்ளே வந்து பார்த்தேன். அப்போ தான் உங்களை பார்த்தபோது மாமல்லபுரத்தில் பார்த்த அதே ரத்ன வியாபாரி தான் நீங்கள் அப்படின்னு அடையாளம் கண்டுக்கிட்டேன். நீங்கள் ஜுர வேதனையில் நினைவு எழுந்து கிடந்தீங்க. அப்போ தான் உங்களை பற்றி குந்தவி தேவி கிட்ட வந்து சொல்லி உங்களை அழைத்து போகிறதுக்கு அனுமதி கேட்டேன். அவங்களும் அனுமதி கொடுத்தாங்க. உடனே பல்லக்கில் ஏற்றி உங்களை இங்கே கொண்டு வந்தோம். அப்போது ஜுரத்தின் போது அடிக்கடி உன்னை கனவுல பார்த்தேனே, அதெல்லாம் உண்மைதானா? இருக்கலாம். ஜுர வேதனையில் நீங்கள் இருக்கும்பொழுது உங்களுக்கு வைத்தியம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நானும் அடிக்கடி வந்து உங்களை பார்த்துட்டு போயிட்டுருந்தேன்.
சக்கரவர்த்தி மகளை பற்றி நான் இவ்வளவு சொன்னேனே, ஒரு வார்த்தையாவது அவங்களுக்கு நன்றி சொன்னீங்களா நீங்கள்? அவ்வளோ கல் நெஞ்சக்காரரா நீங்கள்? பல்லவ குலத்தை சேர்ந்த யாருக்கும் நான் நன்றி தெரிவிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதெல்லாம் குந்தவி தேவியை பார்க்குற வரைக்கும் தான். அவங்கள பார்த்துட்டா என்ன கூட மறந்துடுவீங்க. சத்தியமாக உன்னை மறக்க மாட்டேன். 1000 குந்தவி தேவி வந்தாலும் உனக்கு இணையாகுமா? இருக்கட்டும், இப்போ மாளிகையில் அவங்க 2 பேரும் இருக்காங்களா? யார் 2 பேரும்? அண்ணனும் தங்கையும். யுவராஜா மகேந்திரர் இப்போ இங்கே இல்லை. அவர் திரும்ப காஞ்சிக்கே போயிட்டாரு. சீன தேசத்துலேருந்து யாரோ யாத்ரிகர் வந்திருக்காராம். அவர் பேர் கூட வாங்ஸ்வாங்கா. இப்படிப்பட்ட சக்கரவர்த்தியோட ஆளுகைக்கு கீழே இருக்கிறத விட்டுட்டு கப்பம் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த சோழ ராஜகுமாரன் செண்பகத்தீவில் போய் இருக்கானே, இது நியாயமா? உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சோழ நாட்டில் அடிமையாக கிடக்கிறத விட அந்த செண்பகத்தீவில் சுதந்திர பிரஜையாக இருக்கிறதையே நான் விரும்புகிறேன். நிச்சயமாகவா? எனக்காக கூட உங்களுடைய முடிவை நீங்கள் மாற்றிக்க கூடாதா அப்படின்னு இரக்கமாக கேட்டா குந்தவி. அப்படி ஒரு சோதனைக்கு தயவு செஞ்சு என்னை உள்ளாக்காத. இவங்க 2 பேருக்குமே ஒருத்தர் யாருன்னு நல்லாவே அடையாளம் தெரியும். இருந்தாலும் தெரியாதது போலவே நாடகம் ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்தது இதெல்லாம் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.